தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை விடிய அரசு நிறைவேற்ற கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தென்னை விவசாயிகளை விடிய அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல், விடியா திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து அறவழியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளை வலுக்கட்டாயமாக இழுத்து இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருபுறம் தமிழக சட்டமன்றத்தில் குறிப்பாக பட்ஜெட்டில் விவசாயிகளை பாதுகாப்பது போல நிதி இல்லாத சூழ்நிலையில் தள்ளாடுவதாக தெரிவித்து வரும் தமிழக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதாக இன்றைக்கு வெளியிட்டுவிட்டு மறுபுறம் வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக இன்றைக்கு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதி குறிப்பாக நியாய விலை கடைகள் மூலமாக பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் எட்டவிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கூட உருப்படியாக நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதனை நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் செய்வதற்கு ஒரு துரும்பையும் இன்னும் கிள்ளி போடவில்லை. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் விவசாயிகள் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்னை விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு விதங்களில் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இதனை ஆதரித்து ஏற்கனவே கொப்பரை தேங்காய் மற்றும் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக அதிமுக சார்பில் மத்திய அரசிடமும் வலியுறுத்தப்பட்டது. மாநில அரசிடமும் தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை மூலமாகவும் சட்டமன்றத்திலும் பல்வேறு நிலைகளில் குரல் எழுப்பி வந்த போதும் கூட தென்னை விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நியாய விலை கடைகள் மூலமாக பாமாயிலுக்கு பதிலாக பாமாயில் என்கிற அந்த எண்ணெய் மனித சமூகத்திற்கு பல்வேறு இடர்பாடுகளையும் நோய்களையும் உருவாக்குகிற ஒரு பொருளாக இருக்கிறது. எனவே மனித சமூகத்திற்கு நல்லதை விளைவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய எண்ணெய்களாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையின் போது திமுக அரசு இதை நாங்கள் செய்வோம் என்றும் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனாலும் கூட இன்னும் கூட அவர்கள் செய்யவில்லை. குறிப்பாக இந்தியாவில் 72 எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகிற அவலநிலை இருக்கிறது. எனவே விவசாயிகள் உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய குறிப்பாக மலிவான ஒரு விலையில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான எண்ணெய் பொருளாக இருக்கக்கூடிய இதனை ஏன் இந்த அரசு நடைமுறைப்படுத்தாமல் வஞ்சிக்கிறது? இதற்காக அறவழியில் போராடக்கூடிய தங்களை ஏன் இது போன்று வலுக்கட்டாயமாக கைது எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வயிற்றிலும் அடிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து பாமாயில் லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நம் விவசாயிகளில் நம் நாட்டில் விளைவிக்கக்கூடிய கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூலமாக இங்கு நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் செய்தால் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு சென்னையிலே போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்டத்தை நடத்தக்கூடிய விவசாயிகளை வலுக்கட்டாயமாக பெண் விவசாயிகளையும் ஆண் விவசாயிகளையும் ஆண் காவல்துறையினர் அந்த இழுத்துச் செல்லக்கூடிய அநாகரிகமான அந்த செயல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் உலகத்திற்கே படியிழக்கக்கூடிய குறிப்பாக வயிற்றுக்கு சோறு போடக்கூடிய கடவுளுக்கு நிகராக பார்க்க வேண்டிய விவசாயிகளை இதுபோன்று வலுக்கட்டாயமாக அநாகரிகமாக இழுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது பார்க்கிற கல் நெஞ்சியும் உருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. காவல்துறை எப்பொழுதுமே இதுபோன்று தேவையற்ற விவசாயிகள் மீது ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு விவசாயிகள் மீது கருணை இல்லாமல் செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர், போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்தது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். விடிய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான தென்னை விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். மானிய விலையில வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து நேரடியாக உள்நாட்டு தேங்காய் எண்ணெயையும் நிலக்கடலை எண்ணெயையும் மானிய விலையில விவசாயிகளுக்கு வழங்கும் வரை நாங்கள் ஓயாமல் போராடி கொண்டிருப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் போராட்டம் 4 நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை முறையாக அழைக்கவில்லை, எங்களிடம் பேசவில்லை. தமிழ்நாட்டு வரி பணத்தை இவர்கள் வெளிநாட்டுக்கு, மலேசியாவுக்கு, இந்தோனேசியாவுக்கு அள்ளி கொடுப்பது மாபெரும் அநியாயம். இது விவசாயிகளுக்கான அநியாயம்.